ஒருபோதும் திமுகவில் அமைச்சராக பொன்முடியை ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னால் அதை அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பையை எதிர்த்து தற்பொழுது ஆளுநர் RN ரவி அவர்கள் கூறியுள்ளது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே பொன்முடி அவர்களின் வழக்கு தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டதை தொடர்ந்து அவரை மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டி தமிழக அரசு சார்பாக ஆளுநர் மாளிகைக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது. ஆனால் பொன்முடி அவர்களை மீண்டும் அமைச்சராக செய்தால் நிச்சயமாக தவறுக்கு உடந்தையானது மாதிரி ஆகிவிடும் என்று கூறி ஆளுநர் RN ரவி அவர்கள் இதை மறுத்துவிட்டார். உடனே கோபம் கொண்ட ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தை நாடியுள்ளார். நீதிமன்றமோ இடைக்கால தடை விதித்த நிலையில் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கலாம், ஆளுநர் இதற்கு மறுப்பு தெரிவிக்க கூடாது என்றும் தீர்ப்பு வழங்கியது. இந்த நிலையில்தான் நீதிமன்றத்திற்கு கேள்விகளை எழுப்பியுள்ளார் குற்றம் சுமத்தப்பட்டவர். தற்காலிகத்திற்கு தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதை தொடர்ந்து அவரை மீண்டும் அமைச்சராக செய்தால் அவர் செய்த ஊழல் அனைத்திற்குமான ஆதாரங்கள் அனைத்தும் அளிக்கப்படவிடும். அதற்காக அவரை மீண்டும் அமைச்சராக என்னால் பதவி பிரமாணம் செய்ய முடியாது என்று நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழக அரசியலை ஆளுநர் RN ரவி அவர்கள் மீறிய செயலாகவும் குற்றம் சுமத்தப்பட்ட பொன்முடி அவர்கள் நீதிமன்றத்தால் நிரபராதி என்று கூறினால் மட்டும்தான் என்னால் பதவி பிரமாணம் செய்ய முடியும் என்றும் தற்பொழுது ஆளுநர் RN ரவி அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் முற்றிலுமாக நீதிமன்ற தீர்ப்பை ஆளுநர் மீறியுள்ளதால் அவரது பதவி பறிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். இதனால் நான் ராஜினாமா செய்வதற்கும் தயாராகி இருக்கிறேன், என்னால் பதவி பிரமாணம் செய்ய முடியாது என்று ஆளுநர் RN ரவி அவர்கள் கடைசியாக கூறியிருந்தார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல கட்ட ஆலோசனைக்கு பிறகு இறுதியாக ஆளுநர் RN ரவி அவர்கள் பொன்முடி அவர்களுக்கு இன்று மாலை 4:30 மணி அளவில் அமைச்சர் பதவி செய்வதற்கான ஏற்பாடுகளை ஆளுநர் மாளிகை செய்து வருகிறது. ஒருமனதாக இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் மத்திய அரசின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் ஆளுநர் RN ரவி அவர்கள் கூறியுள்ளார். நிச்சயமாக அனைத்தையும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட முதல்வர் இனி தமிழகத்திற்கு தேவையில்லை என்பதை நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் கூறுவார்கள் என்பதற்கேற்ப அவர்களது ஒவ்வொரு வாக்குகளும் திமுகவிற்கு எதிராகத்தான் அமையும் என்றும் ஆளுநர் RN ரவி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஏனென்றால் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பதவியில் அமர்ந்து கொண்டு மோசடி செய்கின்ற, ஊழல் செய்கின்ற, கொலை செய்கின்ற நபர்களுக்கு அமைச்சர் பதவியையும் MLA பதவியையும் தொகுதிகளை பங்கீடு செய்து வருவதால் நிச்சயமாக தமிழகம் முற்றிலுமாக மிக மோசமான நிலைமைக்குத்தான் தள்ளப்படும் என்றும் போதைப் பொருள் கடத்தி அந்த பணத்தில் கட்சியை நடத்தி வருகிறது திமுக. அந்த வழக்கின் பொழுது அனைவரும் கூண்டோடு சிறைக்கு செல்வார்கள். சென்னையில் அழைத்து வரப்பட்ட ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்குமூலமும் நிச்சயமாக திமுகவிற்கு எதிராகத்தான் அமையும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் திமுகவிற்கு எதிராக ஆளுநர் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.